இப்பொழுது என்னுடைய இருதயத்தில் உள்ள வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம், அந்த அதிகாரத்தினுடைய கடைசி 3 வசனங்களில் இப்படி வாசிக்கிறோம். பஸ்கா பண்டிகையிலே அவர் எருசலேமில் இருக்கையில் அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்தார்கள். அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்தார்கள். அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம், அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. மனுஷருடைய உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால், மறுபடியும் 2ஆம் வசனத்திலும் அப்படி வாசிக்கிறோம், 25 மனுஷருடைய உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதா இருக்கவில்லை. பிரியமானவர்களே, நாம் இங்க வாசிக்கிறோம், இயேசு செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்தார்கள். திரளான விசுவாசிகளுடைய கூட்டம். அந்த திரள் விசுவாசிகளுடைய கூட்டத்தை இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தார். அவர்களை நம்பி என்ன செய்யல அப்படின்னா இணங்கலையாம். அவர்களை நம்பி இணங்கவில்லை அப்படின்னா தம்மை ஒப்பு கொடுக்கவில்லை. கிறிஸ்து தன்னை, இயேசு தன்னை வெளிப்படுத்தல, தன்னை காண்பிக்கல, தன்னை வெளிப்படுத்தல, தன்னை ஒப்பு கொடுக்கிறது இல்ல. வெறும் விசுவாசத்தை மட்டும் வச்சிருக்கிறதான இந்த விசுவாசிகளுடைய கூட்டத்துக்கு இயேசு கிறிஸ்து தம்முடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை என்ன செய்யறது இல்லைன்னா ஒப்புவிக்கிறது இல்லை. பரம ரகசியங்களை வெளிப்படுத்துறது இல்லை. தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை நம்பி ஒப்பு கொடுக்கிறது இல்லை. தம்முடைய சேனையில் சாத்தானோடு கூட உண்டான யுத்தத்துக்கு செய்கிறதான சேனையில் அப்படிப்பட்டவர்களை நம்பி சேர்க்கிறது இல்லை. ஆச்சரியம். ஏன் அவளெல்லாம் நம்பி இணங்கல அப்படின்னா 2 வசனத்திலும் வாசிக்கிறோம், இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தார், அவருடைய உள்ளத்தில் இருப்பதை அறிந்திருந்தார். இவர்கள் ஏன் என்ன ஃபாலோ பண்றாங்க? இவர்கள் ஏன் என்ன பின்பற்றாங்க? ஆதாயத்துக்கா? அற்புதத்தை கண்டதுனாலயா? இல்ல போஜனத்துக்காகவா? இல்ல ஊழியம் செய்யணுங்கிறதுக்காகவா? ஏதோ ஒரு கணத்துக்காகவோ, ஒரு பொசிஷனுக்காகவோ, ஒரு ஹானருக்காகவோ, இல்ல ஊழியம் செய்யணுங்கிறதுக்காகவோ? பிரியமானவர்களே, இந்த வார்த்தை நமக்கு பலமாய் வருவதாக. ஆண்டவரே, என்னை நம்பி நீங்க இணங்கிட்டீங்களா? என்னை நம்பி நம்ம ஒவ்வொருவரையும் அறிவோம். மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொருடைய உள்ளத்தில் உள்ளதை அவர் அறிவார். ஒரு சர்ச்சில் 100 பேர் இருக்காங்கன்னா 100 பேர்ல A to Z, வாலிபர்ல இருந்து வாலிப சகோதரன்ல இருந்து பெரியவர்ல இருந்து சீனியர்ல இருந்து ஜூனியர்ல இருந்து எல்டர்ஸ்ல இருந்து அத்தனை பேருடைய உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருக்கிறார். யாரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒவ்வொருடைய உள்ளத்தில நம்பி நாமே வெளியேறப்பட்டதை, ஒரு பொக்கிஷத்தை சும்மா சாதாரண ஆட்கள்கிட்ட நம்பி ஒப்பு கொடுத்துட மாட்டோம். கர்த்தர் யாரை நம்பி இணங்குவார், யாரை நம்பி தம்மை ஒப்பு கொடுத்தார், யாரை நம்பி தம்மை ரிவீல் பண்ணுவார் என்றால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம். பிரியமானவர்களே, தம்முடைய சீஷர்களை நம்பி, தம்முடைய சீஷனுக்கு தான் கர்த்தர் தம்மை நம்பி இணங்குவார், ஒப்பு கொடுப்பார். ராஜ்யத்தின் சுவிசேஷமா இருக்கட்டும், பரிசுத்த ஆவியானவரா இருக்கட்டும், பரலோகத்தினுடைய வெளிப்பாடுகளா இருக்கட்டும், சாத்தானோடு கூட யுத்தம் செய்யறதா இருக்கட்டும், சீஷர்களை நம்பிதான். நாம் இங்கே 14ஆம் அதிகாரத்தில் 26வது வசனத்திலிருந்து அங்கே ஒரு திரள் கூட்டம்
25 வாசிக்கிறோம். அநேக ஜனங்கள் அவரோட கூட பிரயாணமாய் போகையில் அவர் திரும்பி பார்த்து 26வது வசனத்திலிருந்து 35ஆம் வசனம் வரைக்கும் சீஷத்துவத்தினுடைய 3 நிபந்தனைகளை இங்க நான் வாசிக்கிறோம். இந்த 26 35 வரைக்கும் 3 நிபந்தனைகள். இந்த 3 நிபந்தனைகளுக்கு இடையிலேயே இந்த 35 வசனத்துக்குள்ளார ஆண்டவர் ஒரு 3 காரியத்தை உள்ளார சொல்றார், உள்ளார வச்சிருக்காரு பாருங்க. இயேசுவானவர் அந்த 3 நிபந்தனைகளுக்கு இடையிலேயே ஒரு 3 ஓமைகளை உள்ளார வச்சிருக்கிறார். நாம் முதல்ல எதை கேட்டோம் அப்படின்னா, யாரை நம்பி இயேசு இணங்குவார் அப்படின்னா சீஷர்களை. நான் வாசிக்கிறேன் 26வது வசனத்தில் 7 பேர் சொல்லப்பட்டிருக்கு. அதுல 1 தகப்பன், தாய், மனைவி, பிள்ளைகள், சகோதரன், சகோதரி, என்னுடைய சொந்த ஜீவன். 7 பேரை நான் வெறுக்கணும். பெற்றோர், மனைவி, பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், என்னுடைய சொந்த ஜீவனை எவன் ஒருவன் கிறிஸ்துவின் நிமித்தம் வெறுக்கிறானோ, தேவனை விசுவாசிக்கிறது நிமித்தமாய் தேவன் அவர்களை நம்பி இணங்குவார். அல்லது வேறு விதமாய் சொன்னால் 27ஆம் வசனத்துல தன் ஜீவனை வெறுத்து தன் சிலுவை சுமந்து கொண்டு அவரை பின் செல்லுகிறவர்களை, அனுதினமும் தன்னுடைய வாழ்க்கையில் சுயத்தை வெறுத்து, ஜீவனை வெறுத்து, சுயமகிமையை வெறுத்து, சுய கௌரவத்தை வெறுத்து இயேசுவை பின்பற்றுகிறவர்களை நம்பி இணங்குவார். அல்லது வேறு விதமாய் சொன்னால் 33ஆம் வசனத்துல தனக்கு உண்டான எல்லா உடைமைகளையும், தன்னுடைய ஆஸ்தி, உடைமைகள், எஸ்டேட் எதுவா இருந்தாலும் சரி, அவருடைய வெறுப்பவர்களை நம்பி இணங்குவார். வேற யாரையும் நம்புறது இல்லை. வேற யாரையும் நம்பலாம் இணங்க மாட்டார். இவர்களை தான் நம்பி இணங்குவார். அப்ப 26 சீஷத்துவத்தினுடைய நிபந்தனை, தன்னுடைய இனஜன பந்துக்களை, நம்முடைய மனைவி, பிள்ளைகளை, சகோதர சகோதரிகளை, சொந்த பந்தத்தை காட்டிலும் இயேசுவை அதிகமாய் நேசிக்கிறவனே சீஷன். தன்னுடைய சுயத்தை, தன்னுடைய சொந்த ஜீவனை, ஆதாமனுடைய ஜீவனை வெறுக்கிறவனே, வெறுத்து சிலுவை எடுக்கிறவனே சீஷன். தன்னுடைய உடைமைகளை வெறுக்கிறவனே சீஷன். இந்த 3 காரியங்களுக்கு இடையில தான், அந்த இடையில சொல்லப்பட்ட சில விஷயங்களை நான் சொல்லி அந்த வசனத்துக்கு நான் திரும்ப வர விரும்புகிறேன். முதல் காரியத்தை என்ன சொன்னார்னா, 28 30வது வசனத்தை வரைக்கும் ஒரு காரியத்தை சொன்னார். முதல் ஓமை, உங்களில் ஒருவன் சீஷத்துவ கோபுரம் கட்ட மனதாயிருந்தால், அது என்ன கோபுரம் என்றால் சீஷத்துவ கோபுரம், டவர். சாதாரண குடிசெல்லாம் கிடையாது, ஒரு ஓட்ட குடிசெல்லாம் கிடையாது. பிரியமானவர்களே, சீஷத்துவ வாழ்க்கைங்கிறது கோபுரம் கட்டுற வாழ்க்கை. அந்த கோபுரத்தினுடைய உச்சி இயேசுவை போல மாறுறது. இந்த பின்னக்கில், அந்த உச்சம், அந்த கோபுரத்தினுடைய உச்சம், அந்த டவர்னுடைய ஹைட் என்ன, உச்சம் என்ன அப்படின்னா இயேசுவை போலவே மாறும். தேறினவன் எவனும் குருவை போல இருப்பான். சீஷத்துவ கோபுரம். நான் சீஷனா இருப்பேன், இயேசு கிறிஸ்துக்கு நான் சீஷனா இருப்பேன், சீஷத்துவ வாழ்க்கை இருப்பேன் அப்படின்னு ஒருவன், இப்படி இந்த வசனத்தை இப்படி வாசிப்போமே, உங்களில் ஒருவன் சீஷத்துவ கோபுரத்தை கட்ட மனதா இருந்தால், அஸ்திவாரம் போட்ட பின்பு மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்து மறுபிறப்படைந்து சால்வேஷன் பெற்று மனம் திரும்பின பிறகு, மறுபிறப்பினுடைய பெற்ற பிறகு, வெளியில இருக்கிறதான கிறிஸ்தவர்களுக்கு அநேகருக்கு அஸ்திவாரம் போட்டவனே முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் ஒண்ணும் இல்லைன்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா பரலோகம் போக வேண்டியதான். ஓ காட், அஸ்திவாரம் போட்டதுக்கு பிறகுதான் லைஃபே. மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்ததற்கு பிறகுதான் லைஃபே இருக்கு.
சீஷத்துவ கோபுரம் கட்டணுமே. போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமல் போனார். பார்க்கிறோட எல்லாரும் இந்த மனுஷன் இவன் சீஷனா இருக்கணும்னு போனான்டா. அவன் இவன் சீஷனா இருக்கணும்ட்டு இந்த குடும்பம் போனிச்சு பாரு. பாரு, இவனுடைய சீஷத்துவத்தை லட்சணத்தை பாத்தியா? பாதியிலே பாத்தியா? இவன் சீஷத்துவ கோபுரம் பாதியிலே நிக்குது பாத்தியா? அஸ்திவாரம் போட்டவனே நிக்குது பாத்தியா? என்று சொல்லி முடிக்க திராணி இல்லாமல் போவான் என்று சொல்லி தன்னை பரியாசம், முதல்ல பரியாசம் பண்றது யாருன்னா வான் மண்டலத்துள்ள பொல்லாத சேனைகள். முதலாவது இவன் இவன் இந்த குடும்பம், இந்த கிராமத்திலிருந்து வர்ற ஃபேமிலி, இந்த பட்டணத்திலிருந்து வர்ற ஃபேமிலி, இவரெல்லாம் இயேசுவுக்கு சீஷர்களாகும் சொல்லிட்டு வந்தவங்க. பார், இவருடைய சீஷத்துவத்தினுடைய காரியத்தை பார் என்று சொல்லி வான் மண்டலம் உள்ள பொல்லாத சேனைகள் தேவனை பார்த்து நிந்திக்காதபடிக்கு, பரியாசம் பண்ணாதபடிக்கு, அல்லது உலகத்தார், ஜாதி ஜனத்தார் அன்று சொல்லிட்டார், எப்பா முதல்ல உட்காரு, என் ஃபாலோ பண்ணி பின்னால என்னை பின்பற்றி வருவேன்னு சொன்னல்லப்பா, நீ முதல்ல உட்காரு, முதல்ல உட்காரு. எனக்கு நீ சீஷனா இருக்கணும்னா நீ கோபுரம் கட்டணும். ஆர் யூ ரெடி? செலவு ஆகும் பேன், செலவு பண்ணணும். நீனு வரவெல்லாம் கிடையாது, வரவு கிடையாது. என்னை பின்பற்றி வரும்னு நினைச்சீங்கன்னா உனக்கு வரவெல்லாம் கிடையாது, ஒரு ஆதாயம் கிடையாது. செலவு, நிந்தை, அவமானம், இழக்கணும், விட்டுட்டு வரணும், சாக்ரிஃபைஸ் பண்ணணும். வரவெல்லாம் கிடையாது, ஆதாயம் எல்லாம் கிடையாது, பண வரவும் கிடையாது, கன வரவும் கிடையாது. பணம், கணம் இதெல்லாம் நீ இழந்துடணும். செலவு கணக்கு, என் பின்னால வரணும்னா உனக்கு செலவு கணக்கு. சீஷத்து கோபுரம் கட்டணும்ல, கோபுரம் கட்டணும்னா அப்ப செலவு பண்ணணும்ல. மேம் உட்காந்து செலவு பண்ண கணக்கு பாரு. அப்ப நான் எதை செலவு பண்றது? காசு பணத்தை செலவு பண்றதா? மூணு காரியத்தை செலவு பண்ணணுமா? 3 காரியத்தை. நம்பர் 1, என்னுடைய சொந்த பந்தம், செலவு கணக்கு. என்னுடைய சொந்த பந்தம். 26ஆம் வசனம், தகப்பன், தாய், மனைவி, பிள்ளைகள், சகோதரன், சகோதரிகள், இவர்கள் எல்லாம் என்ன கணக்கு அப்படின்னா வரவு கணக்கு இல்ல, செலவு. ரெண்டாவது செலவு இது அப்படின்னா என்னுடைய சுய மகிமை, என்னுடைய ஈகோ, என்னுடைய பெருமை, என்னுடைய கனம், என்னுடைய பேர், என்னுடைய புகழ், என்னுடைய அந்தஸ்து, என்னுடைய கௌரவம், என்னுடைய ஜாதி, என் சித்தம், என் விருப்பம், செலவு கணக்கு. மூன்றாவது எது செலவு? 33ஆம் வசனத்துல எனக்கு உண்டான எல்லா உடைமைகளும் செலவு. உட்கார்ந்து யோசிக்குப்பா, உட்கார்ந்து யோசி. உட்கார்ந்து செல்லும் வரவு கணக்கு இல்ல, இதெல்லாம் நீ செலவு பண்ணணும்ப்பா. செலவு பண்ணாதான் நீ கட்டலாம். இத செலவு பண்ணி அதை கட்டணும். ஆர் யூ ரெடி? ரெண்டாவது, இது சொல்லி முடிச்ச உடனே 31ஆம் வசனத்துக்கு திரும்ப வர. உடனே பாருங்க, திரளான ஜனங்களை பார்த்த உடனே இப்படி சொல்லிட்டாரு பாருங்க. சொல்லி முடிச்ச உடனே 31, 32 இன்னொரு ஓமையை சொல்றார். இன்னொரு ஓமை. அன்றியும் ஒரு ராஜா மற்றொரு ராஜாவோடு யுத்தம் செய்ய போகிற போது 20,000 சேனையோடு கூட வருகிற அவனை 10,000 பேர் கொண்ட ஒரு சேவரை கொண்டு எதிர்க்க கூடுமோன்னு ஒரு ராஜா உட்கார்ந்து ஆலோசனை பண்ணாமல் இருப்பானோ? கூடாது என்று கண்டால் தூரத்தில் இருக்கும் பொழுதே ஆள் அனுப்பி சமாதானத்துக்கு ஏதுவானவர்களை கேட்டுக்கொள்வானே. இத படிக்கிறப்ப நமக்கு என்னவோ மாதிரி இருக்கு. நம்ம நேற்றும் இன்னைக்கும் நம்ம மிலிட்டரி, சேனை இதெல்லாம் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். தொடர்ந்து நேத்தும் பிரதர், இன்னைக்கும் பிரதர் வந்து இந்த சேனைகளை குறித்து, அந்த மிலிட்டரி எல்லாம் குறித்து எல்லாம் நாம் கேட்டோம். இது உங்களுக்கு விளங்கும்படிக்கு நான் ஒரு காரியத்தை சொல்றேன். 31, 32 பிசி, கிறிஸ்துவுக்கு முன்னால அலெக்சாண்டருடைய பீரியட், ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரி, பழங்கால வரலாறு. கிரேக்க மாமன்னன் அலெக்சாண்டர் இந்தியாவுக்கு பஞ்சாப் வழியா இந்தியாவுக்கு போர் தொடுத்து வர்ற காலம்.
ஜீலம் நதிக்கரையில ஒரு சிற்றரசன் இருந்தான். அவன் பேரு போரஸ். அலெக்சாண்டருடைய ட்ரூப் அந்த நதிக்கு அப்பால ட்ரூப் எல்லாம் செட்டில் எல்லாம் கூடாரம் போட்டாங்க. அங்கேருந்து அலெக்சாண்டர் ஒரு தூதன் வர்றான். இந்த போரஸ், இந்த சிற்றரசன் தைரியமான வர்றான். அங்கேருந்து தூதன் வர்றான். அம்பாசிடர் போரஸ், என்ன முடிவு பண்ண போற? யுத்தமா இல்ல சரணடைஞ்சிருக்க? அலெக்சாண்டருடைய ட்ரூப் வந்திருக்கு, என்ன முடிவு பண்ணிக்க போற? யுத்தத்துக்கு ரெடியா இல்ல சரணாகதியா? அவன் அந்த தூதன் இருக்கிறப்ப தன்னுடைய அவையில இருக்கிற ஒரு போர் சேவனை கூப்பிட்டான். அவன் போரஸ், நீ வாங்க, உன் பட்டயத்தை எடுத்து உன்னை மாச்சுக்கடா அப்படின்னா. பட்டயத்தை எடுத்தான், ஒரு சொருகிட்டான் பாருங்க, அப்படியே விழுந்து சாவுறான். இன்னொருத்தவா அப்படின்னா அவன் தான், ஸ்டாப் யுவர் செல்ஃப், உன்னை மாய்ச்சுக்க அப்படின்னா. கத்தி எடுத்தான், ஒரே சொருன்னு அவன் கீழே விழுந்தான். பாத்தியா மேன்? அலெக்சாண்டர் சொல்லணும், இத்தனாயிரம் பேர் நான் வச்சிருக்கேன், மரணமே நேரிடுகிறதா இருந்தாலும் என் வார்த்தைக்கு சொன்னா அப்படியே மறிப்பான். டை சத்துவான். இப்படிப்பட்ட சேனையை நான் வச்சிருக்கிறதுனால யுத்தத்துக்கு வர சொல்லிட்டான். அது யுத்தம் நடந்தது. அது கதை இப்ப நமக்கு வேண்டாம். அருமையானவர்களே, வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 17ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். வலு சர்ப்பத்தை குறித்து நாம் இங்க வாசிக்கிறோம். கோபம் கொண்டு அந்த வலு சர்ப்பம் என்ன செய்தான் அப்படின்னா, அந்த ஸ்திரீயினுடனே திருச்சபையாகிய சபையோடே வலு சர்ப்பமானது, 17ஆம் வசனம், வலு சர்ப்பமானது திருச்சபையாகிய ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்கள், மத்தேயு 5, மத்தேயு 6, மத்தேயு 7, இயேசு கிறிஸ்துனுடைய இந்த புதிய உடன்படிக்கையினுடைய சத்தியங்கள், மலைப்பிரசங்கத்தினுடைய சத்தியங்கள், தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி உடையவர்களுமாகிய அவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று. வார்ஃபீல்டு தெரியும். ஒவ்வொரு ஸ்தல சபையிலும் வலு சர்ப்பத்துக்கு தெரியும். இயேசு எல்லாரையும் அறிந்திருக்கிறது போல வலு சர்ப்பத்துக்கு தெரியும். இந்த சர்ச்சில் மேத்யூ 5, 6, 7 யாரு? இயேசு கிறிஸ்துக்கு சாட்சியா இருக்கிற யாரு? இயேசுவை முழு இருதயம் கொண்டு தன் ஜீவனையே பாராதபடிக்கு இயேசுக்கு முற்றிலும் சீசனமாய் இருக்கிறவர்கள் யார்? சத்துருக்கு தெரியும். அவர்களோட கூட காலாகாலமாய் அவன் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கான்? யுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஓகே, போரஸ் அலெக்சாண்டருடைய தூதுவரட்டுதலை சொல்லி யுத்தத்துக்கு வர சொல்லுன்னு சொன்னது போல, அருமையானவர்களே, இயேசு நம்மளுடைய திருச்சபையை பார்த்து, நம்முடைய திருச்சபை, ஒவ்வொரு ஸ்தல சபையோட திருச்சபையை பார்த்து, சாத்தானே, நான் உன்னோடு கூட ஜெயம் கொண்டு உன்னோடு கூட யுத்தம் பண்ணி உன்னை ஜெயிச்சிருக்கேன், உன் தலையை நசுக்கிருக்கேன். இப்ப நீ என்னுடைய சந்ததியாகிய, என் சரீரமாகிய என் இளைய சகோதர சகோதரிகளோடு கூட நீ யுத்தம் பண்ணணும்னு விரும்புறல்ல, வரலாம், வா நீ வா, வரலாம், இந்த சர்ச்சுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லுவாரா? வந்துடாத, இந்த சர்ச்சுக்கு வந்துடாத, இந்த ஃபேமிலிக்கு வந்துடாத, இந்த சர்ச்சுக்கு வந்துடாதன்னு சொல்லுவாரா? வரலாம். மரணமே நேரிடுகிறதா இருந்தாலும் தன் ஜீவனை பாராத உத்தம சீஷர்கள் எனக்கு இங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க.
வரலாம் நீனு. பிரைஸ் தி லார்ட். நம்மளுடைய திருச்சபையினுடைய நம்மளுடைய பர்சனல் டெஸ்டிமனி, நம்மளுடைய குடும்பத்தினுடைய டெஸ்டிமனி, நம்மளுடைய திருச்சபையினுடைய சாட்சி அப்படியா இருக்கணும். இதனாலதான் அங்க வாசிச்சோம், யோவான் 2ல வாசிச்சோம். எல்லாரையும் நம்பி ஐயோ இவனை நம்ப மாட்டேன், முழுக்குன்னா கெட்டிங் அஃபண்டட், இடரிட்டன். சாதாரண ஒரு காரியத்தை சொல்லிட்டாங்களா, இடரிட்டன். நாங்கள் குடும்பமாக இடரிட்டோம், இடரிட்டன். நம்பி இணங்குவார், தன் ஜீவனை சிநேகிக்கிறவர்களை நம்பி யுத்தத்துக்கு கொண்டு போவார். விசுவாசிகள் கூட்டம், திரள் கூட்டம், விசுவாசிகள் கூட்டம். இவர்கள் எங்க சீஷத்துவ கோபுரம் கட்டுறது? இயேசுவர்களை நம்பி வா யுத்தத்துக்கு நான் உன்னை பேர் எழுதிக்கிறேன், எப்படி பேர் எழுதுவார்? உன்னை நம்பி எல்லாம் நான் பேர் எழுத முடியாது. சத்துரு நிந்திப்பான், சத்துரு பரியாசக்காரன். அவன் ஆதி முதற்கொண்டு என்னை நிந்தித்துக் கொண்டிருக்கிறான், ஆதி முதற்கொண்டு அவன் பரியாசக்காரன். உன்னை நம்ப மாட்டேன், ஸ்ரீஷனை நம்புவேன். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் இன்ஸ்டன்ட் ஒபீடியன்ஸ், இன்ஸ்டன்ட். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் சரி, ஸ்டாப் யுவர் செல்ஃப். ஓகே, இதை விட்டுறேன், இதை செஞ்சிடறேன், செய்ய மாட்டேன். அவர்களை நம்பிதான் கர்த்தரை ஒப்பு கொடுக்க முடியும். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம், இங்க கூட ஒரு சேனை நான் வாசிக்கிறோம், அதை நான் பார்த்த நலமா இருக்கும். நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரத்தில் கிதியோனுடைய சேனையை குறித்து வாசிக்கிறோம். கிதியோனுடைய சேனை 32,000 பேர் அவனுடைய சேனையில. கிதியோன் சர்ச் அப்படின்னு வச்சுங்களேன். கிதியோன் சர்ச், அதை சேனைன்னு சொல்றதை விட கிதியோன் சர்ச். சர்ச்சில் எவ்வளவு, அந்த காங்கிரிகேஷன்ல எவ்வளவு பேர் இருந்தாங்க அப்படின்னா 32,000 பேர் இருந்தாங்க பாருங்க. 32,000 பேர் கொண்ட மெகா சர்ச். தியேட்டர் மாதிரி இன்னைக்கு எல்லாம் குளோரி, மகிமை 1000, 10,000, 32,000. ஒரு நாளைக்கு எங்களுக்கு 5 சர்வீஸ், காலையில இருந்து சாயந்தரம் 5 சர்வீஸ். எங்களுக்கு தியேட்டர் மாதிரி ஏறி குதிச்சு வெளியில போறது, இடம் பிடிக்கிறது. 32,000 பேர். எஸ், இங்க ஒரு சர்ச் இருக்கு பாருங்க, கிதியோன் சர்ச். 32,000 பேர் சர்ச். யார் பாஸ்டர்? கிதியோன் பாஸ்டர். சாத்தானுடைய சேனை, மீதியானுடைய சேனையோடு கூட இப்ப யுத்தத்துக்கு போனோம். வந்து எல்லாம் நின்னா ஆண்டவர் பார்த்தாரு, என்னப்பா இவ்வளவு கூட்டம், இதெல்லாம் யாரு? இதெல்லாம் எல்லாம் சேனைக்கு போறாங்க ஆண்டவரே. சேனைக்கா? பயப்படுறவன் எல்லாம் முதல்ல சொல்லு. பயந்தாங்குடி எல்லாம் பயப்படுறவன். எனக்கு சாட்சி சொல்றதுக்கும் மனுஷருக்கு பயப்படுகிறவர்கள் இயேசு கிறிஸ்துக்கு என்று சாட்சியா நிற்க விசுவாசத்தின் நிமித்தமாய் இயேசு கிறிஸ்துக்கு நிந்தை ஆவதற்கு, அவமானம் ஆவதற்கு, புறக்கணிக்கப்படுவதற்கு, கடைசியாவதற்கு, இயேசு கிறிஸ்து நிமித்தம் சாட்சியா இருக்கிறதுக்கு பயப்படுகிறவர்கள், திகில் உள்ளவர்கள் எல்லாம் முதல்ல சத்தமா எக்கால ஊதி சொல்லணும்னு 22,000 பேர் போயிட்டான். நீங்க வாசிக்கிறோமே 3ஆம் வசனத்தில், பயமும், நியாயாதிபதிகள் 7:3, பயம் திகில் உள்ளவர்கள் எல்லாம் சீக்கிரமா ஓடி போயிட்டாங்க. 22,000 பேர். மனுஷருக்கு முன்பாக, ஜாதி ஜனத்தின் முன்னால பயம். பயப்படு. ஒரு ஸ்தாபன சபையை விட்டு வெளியில வர்றதுக்கு பயம். ஸ்தாபன சபையை விட்டு வெளியில வர்றதுக்கு பயம். பெற்றோருக்கு முன்பாக, டாடி உங்களுடைய பண ஆசைக்கு நான் உடன்பட முடியாது. உங்களுடைய வரதட்சணைக்கு, உங்களுடைய பண ஆசைக்கு, உங்களுடைய வரதட்சணைக்கு நான் உடன்பட முடியாது. எக்ஸ்ட்ரீம்லி டாடி, சாரி டாடி. ஒரு வாலிபன் திடமாய் இந்த ஸ்தாபனத்தை விட்டு நீ வெளியில போக கூடாது. நம்மளுடைய பாட்டம் பூட்டம் காலத்திலிருந்தே, ஆதி காலத்திலிருந்து நாம் வந்த சபை, பாரம்பரியமான சபை, இதை விட்டு நீ வெளியில போக கூடாது.
வெளியில வர பயம். மனைவி சொல்லுகிறாள், இங்க பாருங்க, நீங்களும் நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், ஒரு பாரம்பரியமான ஒரு சபையில இருந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், நீங்க இந்த சபையில இருக்கீங்கிறதுக்காக எங்க டாடி மம்மி உங்களுக்கு பொண்ணை கொடுத்தாங்க, பாத்துங்க, மறந்துடாதீங்க. இப்ப நீங்க இந்த ரட்சிக்கப்பட்ட அது இது இந்த ட்ரூத் சிஎஃப்சி இதெல்லாம் வச்சுக்க கூடாது. நீங்க நீங்க இத மாதிரி இந்த பாரம்பரிய சபையை விட்டு நீங்க போகணும்னு நினைச்சீங்க, திருமுழுக்கு ஞானஸ்தானம் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். உங்களை என்ன சொல்லி நான் கல்யாணம் பண்ணேன்? நீங்க எந்த சர்ச்சில் இருந்தீங்க? அதுலதானே நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. நீங்க கடைசி வரைக்கும் அதுலதான் இருக்கணும், இல்லைன்னா எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். மனைவியானவள், ஏய் நீ ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தானம் எடுத்த அதெல்லாம் விசுவாசி அவிசுவாசம் எல்லாம் தெரியாது மேன், இந்த பாரம்பரியமான சபையில இந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணணும், அவ்வளவுதான். இல்லைன்னா நீ வீட்டை விட்டு வெளியில போகணும். உனக்கு கல்யாணம் வேணுமா இல்லையா? உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நாங்க பார்த்து வச்சிருக்கிறதாங்க இந்த சர்ச்சில் தான் கல்யாணம் பண்ணணும். எத்தனை பேர் அந்த இடத்துல கல்யாணம் ஆகலனாலும் பரவாயில்ல, கல்யாணம் ஆகலனாலும் பரவாயில்ல, ஒரு அவிசுவாசிய மறுபிறப்படையாத ரட்சிக்கப்படாத ஒரு மறுபிறப்பினுடைய மனம் திரும்பாத ஒரு ஸ்திரியை நான் திருமணம் பண்ண முடியாது. ஒரு வாலிபன் என்னால் திருமணம் பண்ண முடியாது. என்னை நிர்பந்திக்காதீங்க. இந்த பணாசைக்கு, உங்களுடைய பாரம்பரியத்துக்கு, உங்களுடைய பகைமைக்கு என்னால உடன்பட முடியாது. அவனே சீஷன், அவனே சீஷன், அவனே சீஷன். ஜாதி ஜனத்தை பிரியப்படுத்தாதவர்கள், அவனே சீஷன். போயிடுன்னு சொன்னா 22,000 பேர் போயிட்டான். ஏற்கனவே எங்க இருந்தாங்க? சர்ச்சில் தான் இருந்தாங்க. யுத்தம் எல்லாம் அனுப்பிச்சு விட்டுரு. பாக்கி 10,000, இன்னும் 10,000 பேர் இருக்காங்க. 10,000 பேர் மீதி. ஓகே, ஆண்டவர் சொன்னாரு இது அதிகம், இன்னும் ஜனங்கள் அதிகம், இன்னும் ஜனங்கள் அதிகம். எல்லாம் தண்ணியில கொண்டு போய் இறக்கு, தண்ணியில இறக்கு. வாசிக்கிறோம், அவர்களை தண்ணீர் அண்டைக்கு இறங்கி போக பண்ணு. வாட்டர் டெஸ்ட், வாட்டர் டெஸ்ட், வாட்டர்ல இறக்கி விடு. இந்த உலகத்தின் தண்ணீரை எப்படி குடிக்கிறான்னு பார்ப்போம், இறக்கி விடு. அதெல்லாம் நான் வாசிக்கிறோம். நேரம் படிச்சு பாருங்க, நேரம் எடுத்து படிச்சு பாருங்க. தேவன் 2 குரூப்பா பிரிச்சார். அவன் யுத்தத்துக்கு போறவன் அவனுடைய சென்ஸ பாருங்க. நான் யுத்தத்துக்கு போறேன், என் வயிறு ஃபுல்லா இருக்கக்கூடாது, என் நாக்க நக்கிக்குவேன், என் நாக்கில் உள்ள வறட்சி, என் தொண்டையில் உள்ள வறட்சிக்காக ஒரு அப்படி கையால அள்ளி நக்கி என் தொண்டையை நினைச்சுக்குவேன். நான் யுத்தத்துக்கு போகணும், நான் கிறிஸ்துவின் போர் வீரன். பிரைஸ் தி லார்ட். 9,700 பேர் முழங்கால் ஊன்றி குனிந்து தண்ணில வாய வச்சு பொழுக்கு 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 குடிச்சாம் பாருங்க. வயிறு புல். இந்த உலகத்தினுடைய திரவியங்கள் ஃபுல். இந்த உலகத்தினுடைய சந்தோஷம், ஆசாபாசம், இந்த உலகத்தினுடைய காரியங்கள் போக்குவரத்துல நான் சுகமோகமாய் நான் திருப்தியா இருக்கணும். பிரிச்சுட்டார், எல்லாம் வீட்டுக்கு அனுப்பிச்சுடு. நக்கி பொழைச்சவனே, கையால் எடுத்து நக்குனவனே கொண்டு வந்து நிப்பாட்டு. அவர்களை கொண்டு நான் யுத்தத்துக்கு அழைச்சிட்டு போறேன். இவர்களை நம்பி நான் சேனைக்கு அழைச்சிட்டு போலாம் அப்படின்னார். பிரைஸ் தி லார்ட். 1% கூட கிடையாது. 32,000 பேர் கொண்டிருந்ததான சர்ச்சில் 320 பேர் கூட இல்ல பாருங்க. 1% கூட இல்ல. அருமையானவர்களே, கர்த்தர் யாரை நம்பி இணங்குவார்? கர்த்தர் யாரை நம்பி தன்னுடைய சேனையில் பேரிடுவார்? வேதத்தின்படி 1% கூட இல்லையா? அப்படிப்பட்ட உத்தம சீஷர்கள் இன்னைக்கு நமக்கு தேவை. மரணமே நேரிடுகிறதா இருந்தாலும் தன் ஜீவனை பாராதவர்கள், சாத்தானோடு கூட யுத்தம் செய்கிறவர்கள், இந்த பூமியினுடைய சொந்த பந்தத்தை வைக்க வேண்டிய இடத்தில் வைக்கிறவர்கள், சுயத்தை சிலுவையில் அறைகிறவர்கள், இந்த உலகத்தால் கரைபடாதபடிக்கு இந்த உலகத்தினுடைய காரியங்கள் எல்லாம் அப்படி அள்ளி நக்குகிறவர்கள், அவர்களே சீஷர்கள். கர்த்தர் அப்படிப்பட்ட சாட்சிகள் அநேக சீஷர்கள் மத்தியில எழுப்பணும்.
இயேசு நம்மளை நம்பி சாத்தான்ட்ட நீ வரலாம், எனக்கு இந்த ஸ்தல சபையில் இந்த ஸ்தல சபையில் இந்த ஸ்தல சபையில் இவ்வளவு பேர் உண்டுன்னு ஆண்டவர் சொல்லணும். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபையை நமக்கு தருவாராக. ஆமென்.